ஹாய் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு நம் தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் நடந்திருக்க ஒரு அதிர்ச்சியான அதே சமயம் வருத்தப்படக்கூடிய விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணுன்ட்டு பாரதியார் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? வருங்கால சந்ததிக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகிற 85,000 பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்க தாய்மொழியான தமிழ் மொழியிலே பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகியிருக்காங்க. இதை நம்ப முடியலனாலும் இதுதாங்க நிஜம். விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குனர், கம்ப்யூட்டர் டீச்சர் பணிக்காக அக்டோபர் மாதம் தேர்வு நடத்தினாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 2022 வந்த விதியின்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியணும், தமிழில் எழுத படிக்க தெரியணும். அதனால் ஒரு கட்டாய தமிழ் தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. இதில் மொத்தம் 50 மார்க்கு. அதில் ஜஸ்ட்டு 20 மார்க் வாங்கினா தான் பாஸு. நீங்கள் இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களோட முக்கிய பாடத்தில், அதாவது மெயின் சப்ஜெக்டை திருத்துவாங்க. நேற்று ரிசல்ட்டில் என்ன கொடுமைனா, தேர்வு எழுதின 36% பேர், அதாவது சுமார் 85,000க்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகியிருக்காங்க. வெறும் 20 மார்க் கூட எடுக்க முடியாமல் தமிழில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதினவங்க யாரும் சாதாரண ஆட்கள்லாம் இல்லைங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி யூஜி, பிஜி அப்புறம் பிஎட்லாம் முடித்தவங்க. ஏன் பல பேர் பார்த்தீங்கன்னா எம்பிஎல், பிஹெச்டி, டாக்டர் பட்டம் வாங்கினவங்க கூட இதில் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜர் சப்ஜெக்டில் ஒரு வேளை செம்டம் வாங்கியிருந்தாலும் தமிழில் ஃபெயில் ஆகிறதுனால அவங்க பேப்பர் திருத்த கூட மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த எக்ஸாம்லேருந்தே வெளியேற்றிட்டாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்ததுனால தான் ஃபெயில் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா 10ஆம் வகுப்பு பிள்ளைங்க எழுதுகிற தரத்தில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் இருந்துச்சான். ஸோ டாக்டர் பட்டம் வாங்கினவங்களும் கூட 10ஆம் வகுப்பு தமிழ் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலன்ட்டு பெரிய அவமானம்ன்ட்டு கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பல தனியார் பள்ளிகளை பார்த்தீங்கன்னா தமிழை ஒரு பாடமாகவே மதிக்க மாட்டுறாங்க. பள்ளி படிப்பை முடிக்கும்போது தமிழை ஒரு பாடமாக கூட படிக்காமல் வரதுனால தான் இன்றைக்கி அவங்க எதிர்காலமே பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நம்ம கல்வி முறை எங்கேயோ போயிட்டுருக்கு. இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் மொழியே தெரியாமல் ஆசிரியராக துடிக்கிறது சரியா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.